ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து நாங்கள் இந்திரா காந்தியோட வீட்டுக்கு தான் போய் பார்க்க போயிருந்தோம். அவங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடலான்ட்டு சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் இருந்தது. அங்கே மதுரைக்காரவங்க ஹோட்டல் அது. பரவாயில்ல, எல்லாமே கிடச்சிது. பொங்கல், இட்லி, தோசை, வடை இந்த அளவுக்கு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் ரூம் பக்கத்துலேயே நாங்கள் ஏர்போர்ட் பக்கமே தான் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். ரூமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ரூமாக இருந்தது. ஒரு ஹோட்டலில் தங்குற மாதிரியே எங்களுக்கு இல்லை. பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ அந்த சாம்பார்லாம் ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க. தமிழும் பேசுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு. அப்புறம் நாங்கள் சொன்னோம். இந்தமாரி பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு காலையிலையும் நைட்டும் அந்த பக்கத்துலேயே அந்த டிஃபன் கிடச்சதுனால அங்கேயே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆனால் எல்லா இடமுமே மழை பேஞ்சபடியே இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சாரல் மாரி பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அதுமாரி பார்த்திங்கனாக்கா கார்டன் சிட்டி தாங்க அது கூட. பெங்களூரில் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் வந்து ஏதோ ஒரு கோவில், சிவன் கோயில் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நிறைய பேர் காவடி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பச்சேல்னு இருக்குது எல்லா பக்கமும். அதோட அப்புறம் அங்கே போய் பார்த்தோம். இந்திரா காந்தியோடதை பார்க்கக்குள்ளார நமக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துட்டு அந்த குண்டு பாஞ்ச புடவையை வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ துடிச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இறந்து போக்குள்ள. வீட்டு அப்படியே ஃபுல்லாக வீடு எல்லாமே எடுத்திருக்கேன் நான் பெரிய வீடியோவில் நான் அது போடுறேன். அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்காங்க. அவங்க இறந்து உளுந்த இடத்தையெல்லாம் அவங்க அப்படியே மார்க் பண்ணி ஒரு கிளாஸ் மாரி போட்டிருக்காங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன் டெல்லியில் போன இடமெல்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.